Hello friends, welcome to Santhana world. இன்னைக்கு நம்ம சேனல்ல நல்ல கமகமன்னு காரசாரமா மீன் குழம்பு எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் 1 கப் துருவின தேங்காய் சேர்த்து லைட்டா வறுத்து விட்டுக்கலாம். இப்போ இதில் 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம் இதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். இப்போ இதில் 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் இதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். நல்லா மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை, கருவேப்பிலை போட்டு வறுத்தா நல்லா வாசமாக இருக்கும் குழம்பு. இதில் ஒரு பாதி தக்காளி, கொஞ்சமாக பொடி உள்ளி இதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இதை இப்போ நம்ம அரைச்சாச்சு. இப்போ ஒரு 50 கிராம் புளியை ஊற வச்சு வச்சுருந்தேன். இதை நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். நான் இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு இன்னொரு வாட்டி கரைச்சி எடுத்திருக்கேன். இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம கட்டி இல்லாமல் மசாலாவை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதில் நமக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் சூடானதும் 1/4 ஸ்பூன் வெந்தயம், 1/4 ஸ்பூன் கடுகு, கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 10 பொடி உள்ளி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் ஒரு 3 பச்சை மிளகாவை 2ஆக கட் பண்ணி சேர்க்குறேன். இப்போ இது கூடவே ஒரு தக்காளி பழத்தையும் கட் பண்ணி சேர்க்குறேன். இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சிருக்க மசாலாவை ஊற்றிடலாம். இப்போ இது கொதிக்கட்டும். இப்போ இது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க கட்லா மீனை இதில் போட்டுடலாம். ஸ்டவ்வை நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சே மீன் குழம்ப கொதிக்க விடுங்க, இல்லைன்னா மீன் உடஞ்சிரும். இப்போ நம்ம லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
இப்போ இதை நம்ம ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சிடலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.